நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற விஷயத்த சந்திக்காத மனுஷரே இருக்க முடியாது. அது ஏழையோ பணக்காரவங்களோ யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். நீங்களும் சந்திச்சிருப்பீங்க, நானும் சந்திச்சிருக்கேன். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கணுமோ அதை தான் கத்துக்கணுமே தவிர திருப்பி பழிக்கு பழி வாங்குறேன் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம இருக்கக்கூடாது. ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னா, அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்கள குறை சொல்ற தகுதியையும் நம்ம இழந்துருவோம். சூடு பட்டாதான நெருப்பு சுடும் அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு புரியுது. அதே மாதிரிதான் வாழ்க்கை நமக்கு பல சூட கொடுக்கும், பல பாடங்களை கத்து கொடுக்கும். அவங்க நம்ம வழிய உணரணும், அவங்களுக்கும் இது நடக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம யோசிச்சு நம்ம ப்ரெஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா ட்ரஸ்ட் மீ, அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அதை பிரபஞ்சம் பார்த்துக்கும். அதை யோசிக்க வேண்டிய வேலை நம்மளது இல்லை. நாம அவங்கள தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.